இந்த அவேர்னஸ் செட்டிங் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, முழு அவேர்னஸோட இருந்தாங்க. இப்போ ஒரு 0ல இருந்து 100 வரைக்குமே நம்ம அவேர்னஸோட அ 100 அவேர்னஸோட முழுமையான அவேர்னஸோட இருந்தா, நம்ம ஆன்ம நிலையில இருக்கிற மாரி. அப்ப வந்து நம்மளுக்கு எந்த ஒரு அனுபவமும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆழ்ந்த தியானத்துல இருந்தீங்கன்னா, அங்க உங்களுக்கு எந்த ஒரு எமோஷனும் கிடையாது. எப்படி இங்க அட்டாச் ஆகுது அப்படின்னா, அதையும் நாம பார்த்தோம். ஒரு அ சாதாரணமான ஆன்மாக்கு 7 கால இலைகள் தேவை. அந்த 7 கால இலைகளுக்குள்ள அது ஒட்டிடுச்சுன்னா, அப்போ அந்த கதாபாத்திரமா அது வந்து அதுக்கு அந்த கதாபாத்திரத்தோட காட்சிகள் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க அத ஒரு என்ட்ரன்ஸா நீங்க அந்த ஒரு டோர்வேவா பாருங்க. ஸோ ஏதோ அ ஒரு 7 கதவுகள் இருக்கிற மாரி, அதுல இது வந்து ஸ்டிக் ஆச்சுன்னா, அதுக்கு மூலமா அந்த டோருக்கு மூலமா அது வந்து நெறைய விஷயங்கள் பாக்குது. 7 ஸ்க்ரீன்ஸ் மாரி வச்சுக்கோங்க. 14 வந்துட்டாலே, இந்த மாரி ஞானத்தின் மூலமா வந்து, அவங்க வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ, இதுதான் ஒரே டிஃபரன்ஸ். இப்ப வந்து நீங்க வந்து ஞானத்தின் மூலமா எல்லாமே கத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்ம பத்ரிஜி அவர்கள் வந்து நெறைய புக்ஸ் அதாவது 60,000த்துக்கும் மேற்பட்ட புக்ஸ் அவர் படிச்சிருக்காரு. ஸோ அந்த புக்ஸ் எல்லாத்துல இருந்தும் அந்த ஞானத்தை அவர் வந்து ஸ்வீகரிக்க முடியும். ஏன்னா, அவர் அந்த நிலையில இருக்காரு. அது அவ்ளோ விதமான கேரக்டர்ஸ் அங்க இருக்கு. இது எப்படி நம்ம பார்க்கலான்னா, நெறைய வீடியோ லைப்ரரிஸ் தான் இருக்கு. அது வந்து ஏற்கனவே ரெக்கார்ட் ஆனது தான். நீங்க வந்து உங்களுடைய அ ப்ளே பட்டன் அந்த சிடி பிளேயர்ல போட்டுட்டு, நீங்க ஆன் பண்ணா தானே அந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும். அப்படி இல்லன்னா, அந்த கேரக்டர், அந்த படம், அந்த மூவி அது எல்லாமே பத்திரமா அந்த சிடில இருக்கு. பட் ஆனா, அது நீங்க வந்து போட்டு பார்க்கும்போது மட்டும் தான் வந்து, உங்களுக்கு அதனுடைய ரியாலிட்டி வந்து அதாவது அந்த படம் நீங்க பார்க்க முடியும். அந்த மாரி இந்த ஆயிரக்கணக்கான ரியாலிட்டீஸ் வந்து, அந்த அனிதா அப்படின்ற கேரக்டருக்கு இருக்கு. பட் ஆனா, அந்த சோல் வந்து எங்க போகுதோ, அத மட்டும் தான் வந்து நீங்க உணர முடியும், பார்க்க முடியும். இங்க இவங்க 4 சரீரங்கள் அதாவது 3 சரீரங்கள் வந்து முற்றிலும் ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதனால அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு புஷ் ஒண்ணு குடுத்தா, அ அ அ அப்போ அவங்க அந்த 4 சரீரங்கள்ல இருந்தும் வெளிய வந்து அவங்களுடைய ஆன்மாவை அடைவாங்க. ஸோ இவங்க வந்து ஹனுமார் அவங்க வந்து இவங்களுக்கு எல்லா விஷயங்களும் எப்படி சொல்லிட்டு இருக்காருன்னா, அந்த கதை சொல்ற விதானம் வந்து எல்லாரும் தியானத்துல உட்காந்துடுவாங்க. இவரு சொல்ல சொல்ல வந்து அவங்களுக்கு அந்த தியானத்துல அந்த ஒரு சினிமா மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அந்த ஒரிஜினல் காட்சிகளே இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து அவரு பேச பேச இவங்க அந்த காட்சிகளை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படிதான் இந்த ஞானம் முழுக்கவும் அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுது. எம்சி நேயர்களுக்கு வணக்கம் மாஸ்டர்ஸ். ஸோ ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். முதல் கண்ணாக பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு வணக்கம் கூறி நாம சுவாத்தியாய பகுதிக்குள்ள செல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இம்மோர்டல் டாக்ஸ் 2வது புத்தகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அவேர்னஸ் செட்டிங் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, முழு அவேர்னஸோட இருந்தாங்க. இப்போ ஒரு 0ல இருந்து 100 வரைக்குமே நம்ம அவேர்னஸோட 100 அவேர்னஸோட முழுமையான அவேர்னஸோட இருந்தா, நம்ம ஆன்ம நிலையில இருக்கிற மாரி. அப்ப வந்து நம்மளுக்கு எந்த ஒரு அனுபவமும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆழ்ந்த தியானத்துல இருந்தீங்கன்னா, அங்க உங்களுக்கு எந்த ஒரு எமோஷனும் கிடையாது. எந்த ஒரு அ பிரச்சனையும் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. எந்த ஒரு மெமரியும் கிடையாது. பிளஸ் எதுவுமே கிடையாது. முழு சூன்ய நிலையில நீங்க தியானத்தின் போது இருக்கீங்க இல்லையா? ஒரு தாட்லெஸ் ஸ்டேஜ்க்கு போறீங்க இல்லையா? ஸோ அத வந்து நீங்க வந்து 100% செட்டிங் அப்படின்னு பார்த்துக்கலாம். பட் அந்த 100% அவேர்னஸோட நீங்க இருந்தீங்கன்னா, உங்களால இந்த உலகியல் வாழ்க்கை, அதாவது வெவ்வேறு கதாபாத்திரங்களா நாம வந்து இந்த வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கதாபாத்திரத்தை ரொம் அ ரொம்ப சுவாரஸ்யமா நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ, அதனாலேயே வந்து அந்த அவேர்னஸ் செட்டிங் வந்து 100க்கும் கம்மியா.
0ல இருந்து 100க்கும் கம்மியா அப்படி இருந்தாதான் ஒரு கதாபாத்திரம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா எதுவுமே இருக்காது. ஸோ அந்த 0 அப்படின்றது வந்து முழுமையான பௌதிகமா இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஆன்மா அப்படின்ட்டு கொஞ்சம் கூட ஞாபகம் கூட இருக்காது. அவங்க முழுசா வந்து அந்த உடல் தான் அவங்க வந்து அந்த தேகம் தான் தேஹி அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதாவது அந்த சரீரம் தான் அவங்களுடைய ஆன்மா வந்து அந்த சரீரத்துல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிரமையில போயிட்டு, ஆனா அவங்களால வந்து ஆஹ் இந்த உலகியல் வாழ்க்கையை முழுவதுமாக என்ஜாய் பண்ண முடியும். பட் எப்போ வந்து அவங்களுக்கு வந்து சரியில்லாத விஷயங்கள் வருதோ, அப்போ வந்து அவங்களால வந்து சுவிட்ச் ஓவர் ஆக முடியல. அதாவது இந்த கதாபாத்திரத்துல இருந்து விலகி வர முடியல. விலகி வர முடியாம, அதே கதாபாத்திரத்துல மறுபடியும் மறுபடியும் அந்த கதாபாத்திரம் எது வந்து தேவை அப்படின்னு நினைக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதாவது தாகம் அப்படின்னா, அந்த தாகத்துக்கு ஏத்த மாதிரி அது ஓடி போகும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சரீரத்துக்கு என்ன வேணுமோ அதை வந்து தேடி ஆஹ் தே தே அதை நோக்கி உங்க சோலியும் நகர்த்தி செல்லும். ஸோ எப்படி ஒரு காந்தமும் ஒரு இரும்பும் நடுவுல ஒரு நீங்க ஏதாவது ஒரு பேப்பரோ ஏதாவது வச்சா கூட இந்த இரும்பு நகர்ற மாதிரி இந்த காந்தமும் நகரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இதனுடைய இந்த பிசிக்கலா இருக்கிற அந்த 5 சரீரங்கள உடைய தேவைகளை இது பூர்த்தி செய்ய இது வந்து சுழர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சோல்ல என்ன இருக்கு அப்படின்னா அதனுடைய டிசைன் மட்டும்தான் இருக்கு. பட் ஆனா அதுக்கான மெமரியோ கர்மாவோ எதுவும் கிடையாது. அது வந்து ஒரு சில விஷயங்களை பார்த்து அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வருது. அதுக்குன்னுமே எதுவுமே கிடையாது. ஆனா இந்த கதாபாத்திரத்துல எல்லாமே இருக்கு. ஸோ அதனால அந்த ஆன்மா எப்படி இங்க அட்டாச் ஆகுது அப்படின்னா அதையும் நாம பார்த்தோம். ஒரு ஆஹ் சாதாரணமான ஆன்மாக்கு 7 கால இலைகள் தேவை. அந்த 7 கால இலைகளுக்குள்ள அது ஒட்டிடுச்சுன்னா அப்போ அந்த கதாபாத்திரமா அது வந்து அதுக்கு அந்த கதாபாத்திரத்தோட காட்சிகள் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க அத ஒரு என்ட்ரன்ஸா நீங்க அந்த ஒரு டோர்வேவா பாருங்க. ஸோ ஏதோ ஆஹ் ஒரு 7 கதவுகள் இருக்கிற மாதிரி அதுல இது வந்து ஸ்டிக் ஆச்சுன்னா அதுக்கு மூலமா அந்த டோருக்கு மூலமா அது வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குது. 7 ஸ்கிரீன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. பட் ஆனா நம்ம தியானம் பண்ணும்போது நேச்சுரலாவே இது இந்த இந்த சப்ஜெக்ட் வந்து பௌதிகமா இருக்கிறவங்க இவ்வளவு நாள் கூட கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப குழம்பி போயிடுவாங்க. ஆனா நம்ம எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஆன்மீக ஞானம் அப்படின்றது ஆன்மீக ஞானம், அதாவது அந்த தியானம் பண்ணும்போது நம்மளுடைய ஆன்ம நிலைக்கு நம்ம போறதால இது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ அதனால நம்ம இந்த அளவுக்கு வந்த ஆன்மாக்கள் வந்து மேக்சிமம் வந்து தியானம் பண்றவங்க வந்து இந்த 14 கால இலைகளோட இருப்பாங்க. 13 கால இலைகள் இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு பக்தி மார்க்கத்துல தான் இருப்பாங்க. பக்தி மார்க்கத்திலேயே அவங்க வந்து ரொம்ப எதுவும் எதிர்பார்க்காம ரொம்ப நல்லவங்களா அந்த மாதிரி இருப்பாங்க. பட் ஆனா அந்த 14 வந்துட்டாலே இந்த மாதிரி ஞானத்தின் மூலமா வந்து அவங்க வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இதுதான் ஒரே டிஃபரன்ஸ். இப்ப வந்து நீங்க வந்து ஞானத்தின் மூலமா எல்லாமே கத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நம்ம பத்ரிஜி அவர்கள் வந்து நிறைய புக்ஸ், அதாவது 60,000த்துக்கும் மேற்பட்ட புக்ஸ் அவர் படிச்சிருக்காரு. சோ அந்த புக்ஸ் எல்லாத்துல இருந்தும் அந்த ஞானத்தை அவர் வந்து ஸ்வீகரிக்க முடியும். ஏன்னா அவர் அந்த நிலையில இருக்காரு. அதே நம்மளுக்கும் அவர் வந்து ஓரளவுக்கு பழக்கப்படுத்திட்டாரு புக்ஸ்ல இருந்து எடுத்துக்கிற மாதிரி. சோ நீங்க புத்தகத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து அதே பாத்திரங்களை நீங்க வந்து மறுபடியும் மறுபடியும் அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இங்க வந்து எல்லாமே ஒரு டிராமா தான். பட் இந்த டிராமால ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சரியா தோணல அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த இடத்துல வந்து ஒரு மரணம் அப்படின்றது ஒரு அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அந்த துக்கத்துல இருந்து ஒரு சரியான நிலைக்கு போறதுக்கு நம்மளுக்கு இந்த ஷிஃப்டிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுதான் நம்ம அதுவும் பார்த்தோம். அனிதாவுடைய வாழ்க்கையில வந்து அனிதா 746ல இருந்து 849 போகுது.
ஸோ அதாவது 746 அப்படின்றது ஒரு நம்பர். ஸோ அப்படின்னா அவ்வளோ அதுக்குன்னு ஒரு நம்பர் வச்சிருக்காங்க. அவ்வளோ ரியாலிட்டிஸ் இருக்கு. 849னா அது இன்னும் அடுத்தாப்புல இருக்கிற ஒரு ரியாலிட்டி. ஸோ அத்தனை ரியாலிட்டியில இந்த அனிதாவுடைய ஆன்மா அனிதா அப்படின்ற கேரக்டர்ஸ் இருக்கு. ஆன்மா கிடையாது. அவ்வளோ விதமான கேரக்டர்ஸ் அங்க இருக்கு. இது எப்படி நம்ம பார்க்கலாம்னா, நெறைய வீடியோ லைப்ரரிஸ் தான் இருக்கு. அது வந்து ஏற்கனவே ரெக்கார்ட் ஆனது தான். நீங்க வந்து உங்களுடைய அ ப்ளே பட்டன் அந்த சிடி பிளேயர்ல போட்டுட்டு, நீங்க ஆன் பண்ணா தானே அந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும். அப்படி இல்லன்னா அந்த கேரக்டர், அந்த படம், அந்த மூவி அது எல்லாமே பத்திரமா அந்த சிடில இருக்கு. பட் ஆனா அது நீங்க வந்து போட்டு பார்க்கும்போது மட்டும் தான் வந்து உங்களுக்கு அதனுடைய ரியாலிட்டி வந்து அதாவது அந்த படம் நீங்க பார்க்க முடியும். அந்த மாரி இந்த ஆயிரக்கணக்கான ரியாலிட்டீஸ் வந்து அந்த அனிதா அப்படின்ற கேரக்டருக்கு இருக்கு. பட் ஆனா அந்த சோல் வந்து எங்க போகுதோ, அத மட்டும் தான் வந்து நீங்க உணர முடியும், பார்க்க முடியும். ஸோ இது ஒரே டைம்ல எல்லாமே எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆனா அந்த ஆன்மாக்கு வந்து அது எந்த கேரக்டர் எந்த உடம்புல இருக்கோ, அதனுடைய சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து ஆ அ அதுக்கு மெமரியும் எல்லாமே இருக்கும். ஸோ, அப்ப இந்த அனிதா அவங்க வந்து இப்ப தியானமும் பண்ணல மாஸ்டர்ஸ் அவங்க. பிளஸ் வந்து அவங்க எந்த விதமான ஒரு குரு கிட்ட இருந்து உபதேசமும் வாங்கல. அப்ப எப்படி வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அவங்களுடைய கஷ்டம்லாம் தீர்க்கிற மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி குடுத்தாங்க அப்படின்றது அ அ அந்த மாத்தங்க பீப்பிள் கேட்கறாங்க. ஸோ அப்போ அனிதாவுடைய வாழ்க்கை தான் வந்து அ அவங்களுடைய குருவே. அவங்களுக்கு ஒரு குரு இருக்காங்க. அது வந்து அவளுடைய சொந்த வாழ்க்கையே அவளுக்கு குரு. நீங்க கவனிச்சீங்கன்னா, அவளுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சா, ரொம்ப அ அதாவது அவளுடைய புத்திசாலித்தனம் வந்து நெறைய விஷயங்களை வந்து கற்பனை பண்ணி, நெறைய கோல்ஸ வந்து வச்சிருந்தது அவங்க நல்ல பணக்காரங்களா இருக்கும்போது. பட் ஆனா அவங்க எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறமா அவளுடைய கோல் செட்டிங் வந்து வெறுமனே அடுத்த வேலைக்கு என்ன வேணுமோ, அவ்வளோதான். ரொம்ப டிஸ்டன்ஸா அவங்க யோசிக்கல. அடுத்த வேலைக்கு என்னமோ அதாவது மேக்ஸிமம் பிரசன்ட்ல இருக்காங்க இல்லையா? ஸோ அவளோட இன்டெலிஜென்ஸ் வந்து பழசும் யோசிக்கல. ஏன்னா பழசு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அதனால அத அவங்க யோசிக்கிறதே விட்டுட்டாங்க. பிளஸ் அடுத்தது வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து அடுத்த வேலைக்கு சாப்பாடு மட்டும் தான். பிளஸ்ஸு அவங்களுடைய சம்ஸ்கார பாடி எப்படி இருக்குன்னா, அம் ரொம்பலாம் இல்ல. அதாவது முன்னாடி வந்து ஒரு ஒரு ஹை ஃபிகர் மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க சம்ஸ்கார பாடி வந்து அவ்வளோ இமேஜ்லாம் இப்ப கிடையாது. அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் அந்த இமேஜ் இருந்தாலே போதும். அதையே நடிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க அது கூட கிடையாது. அந்த இமேஜ் இருந்தாலாவது போதும் அப்படின்னு அத தான் மெயின்டெயின் பண்றாங்க. இமேஜும் அவங்களுக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கு. கம்மியா இருக்கு. ஸோ, அப்புறம் அவங்களுடைய புத்தி எப்படி இருக்கு அப்படின்னா, நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க முன்னாடி. இவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம், அவங்க எல்லாருமே வந்து இவங்கள விட்டு விலகி போயிட்டாங்க. அதனால இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் வந்து யாருன்னா, அவங்க ஹஸ்பண்ட், அவங்களுடைய பையன். அந்த மாரி அவங்களுடைய மொபைல். இங்க இவங்க 4 சரீரங்களும் அதாவது 3 சரீரங்கள் வந்து முற்றிலும் ரொம்ப சைலன்ட் ஆயிடுச்சு. ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதனால அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு புஷ் குடுத்தா, அ அ அ அப்போ அவங்க அந்த 4 சரீரங்கள்ல இருந்தும் வெளிய வந்து அவங்களுடைய ஆன்மாவை அடைவாங்க. ஸோ அந்த ஆன்மாவை அடையும்போது, பின்னாடி வரும்போது, ஸோ அவங்களே வந்து அந்த டைம் டனல்ல இன்னொரு ரியாலிட்டிய அவங்களுக்கு சூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஹனுமார் அவங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுடைய டிவோஷன் டுவர்ட்ஸ் லைஃப் அப்படின்றாங்க. அதாவது அவங்க அவங்களுடைய வாழ்க்கையின் மேல இருக்கிற ஈடுபாடு. அத பக்தின்னு சொல்லலாம். இல்லன்னா நீங்க வந்து ஈடுபாடு. அந்த அந்த ஈடுபாடு தான் வந்து அவங்கள வந்து வேற பல சிந்தனைகள் வராம, அ ஒரு நிலைப்படுத்தி இருக்கு. அதாவது கொஞ்சமா தாட்ஸ் தான் இருக்கு. அவங்க இன்னமும் சொல்லப்போனா, ஆல்மோஸ்ட் தாட்லெஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. ஸோ அந்த நிலையில வந்து அப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து யாரோ ஒருத்தர் அவங்கள பார்க்குறாங்க அப்படின்னு. இப்படி இருந்தா நம்மளுக்கும் இருக்கும் இல்லையா? எப்பயாச்சும் நம்ம ரொம்ப அ ட்ரெஸ் வந்து சரியா பண்ணாம நம்ம வெளிய போயிட்டோம்னா, யாராவது நம்ம பார்த்துட்டாங்கன்னா
நம்மளுக்கு வந்து ஒரே ஃபியர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அஷேம்டா ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா, நம்மளுடைய சம்ஸ்கார பாடி வந்து அங்க வந்து அலோவ் பண்ணாது. அதுக்கு வந்து ஒரே அ வெட்கமா போயிடும். ஸோ அந்த மாதிரி அந்த சம்ஸ்கார பாடி வந்து அ அஃபெக்ட் ஆகுது. முழுசா அஃபெக்ட் ஹனுமான் அவங்க வந்து அங்க நின்னு இருக்காங்க சும்மா. இவங்களுக்கு தெரியுது யாரோ வந்து வந்து இவங்கள கவனிக்கிறாங்க அப்படின்னு. இவங்கள ஏற்கனவே அந்த மார்த்தங் பீப்பிள் வந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ கவனிக்கிறாங்க அப்படின்னதும், அது யாரா இருக்கும்? என்னுடைய நண்பரா இருக்கலாமா? இல்ல வேற யாராவது இருக்கலாமா? தெரிஞ்சவங்களா இருக்கலாமா? அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு அவங்க தலைய கூட திருப்ப முடியல. அப்படியே கொஞ்சம் லேசா திருப்பலாம் அப்படின்னதும், அந்த கீழ விழுந்துடுறாங்க. சரிஞ்சு விழுந்துடுறாங்க. அந்த பாக்கெட்லாம் விழுது. அது மேல விழுறாங்க. அப்போ இவங்க வந்து தலைய எடுத்து பார்க்கணும். ஆ பார்க்கும்போது கீழ விழுந்துட்டாங்க இல்லையா? இன்னமும் அது ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு அவங்களுக்கு. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னா, எவ்வளோ ஒரு ஷேமா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து ஏன் என் லைஃப்ல மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரேடியா அவங்க வந்து பிரேக் டவுன் ஆயிட்டாங்க. அப்புறம் இந்த மாரி அவங்களும் கேள்வி வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாரி ஆவுது? இதுல இருந்தெல்லாம் விடுபட முடியாதா? அப்படின்ற மாரி அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே வந்து அவங்க வந்து அந்த ஆன்மாக்கும், அந்த பிசிக்கல் பாடிக்கும் தள்ளி டிஸ்டன்ஸ் வருது. அந்த இடத்துல வந்து ஹனுமார் அவங்க வந்து அவங்களுடைய ஆன்மாவ அங்கருந்து கொண்டு போயிட்டு, இன்னொரு அ கேரக்டர்ல கொண்டு போயிட்டாங்க. இந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னா, நல்லா கவனிங்க அப்படின்றாங்க. அந்த கேரக்டர் வந்து செருப்பு இல்லாம இருக்கு. முன்னாடி வந்து ஒரு ஷேப் அவுட் ஆன செருப்பு போட்டிருக்காங்க. இங்க வந்து அவங்களுக்கு செருப்பே கிடையாது. அவங்க வீட்ல இருந்தே வந்து கோயிலுக்கு போயிட்டு இங்க வரணும் அப்படின்றதால, செருப்பு இல்லாம தான் கிளம்பி இருக்காங்க. பிளஸ்ஸு அவங்க வந்து அங்க கோயில்ல குடுத்த திலகத்தையும் ஃப்ரெஷ்ஷா அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தியா, முன்னாடி கேரக்டர் வந்து கோயிலுக்கு போகல. இந்த கேரக்டர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு. அப்புறம் அவங்களுக்கு அந்த குட் நியூஸும் அவங்களுடைய பூர்வீக சொத்துல ஒண்ணு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருங்க. அது அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ற மாரி இருக்கு. ஸோ, அந்த மாரி அதாவது இவங்களுக்கு வந்து இந்த இந்த அனிதா 849 அப்படின்ற மெமரீஸ் தான் கன்டினியூஸா இருக்கு. அந்த பாடியும், இந்த பாடியும் எப்பயுமே மீட் பண்ணதே கிடையாதாம். அது வந்து செப்பரேட்டா இருக்கு. இது வந்து செப்பரேட்டா இருக்கு. பட் ஆனா அவங்க சூஸ் பண்ணது. அதாவது இங்க ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இவங்க சூஸ் பண்ணணும் இல்லையா? அந்த ஆன்மா. ஆன்மா சூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய அனுபவங்களுக்காக தானே சூஸ் பண்ணும். அதனால ஒரே மாதிரி இருக்கிற ஆ ரியாலிட்டிய தான் அது தேடும். அ வேற ஒரு அதாவது ஒரு ஆணாவோ அந்த மாரி முற்றிலும் மாறுபட்ட ரியாலிட்டில போகாது. ஏன்னா, அதுக்குன்னு ஒரு லிங்கா கோடு இருக்குல்ல. அந்த லிங்கா கோடு வைஸ் தான் வந்து இங்க வரும். பட் ஆனா, அந்த லிங்கா கோட்ல கொஞ்சமா அவேர்னஸ் செட்டிங் குடுத்துட்டாலே, அது வந்து தான் ஆன்மா அப்டின்ற ஒரு அவேர்னஸ் இருந்துட்டாலே, ஸோ அந்த லிங்கா கோட மாற்றக்கூடிய திறமை வந்து அந்த ஆன்மாக்கு வந்துடும். ஸோ, அந்த லிங்கா கோடு பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய கேரக்டர் இருக்கு இல்லையா? அதாவது அவங்களுடைய டிசைன் பண்ணி தான் அந்த இருக்கு. ஸோ, அதை டிசைன் பண்ணியே எல்லாமே சேமா தான் இருக்கு. ஒண்ணுமே வித்தியாசம் இல்ல. அவங்க ஹஸ்பண்டும் அப்படியே தான் இருக்காங்க. அவங்களுடைய பாஸ்ட்டும் அப்படியே தான் இருக்கு. அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. எல்லாமே ஒண்ணா தான் இருக்கு. ஆனா, அவங்க வந்து ஒரு ரியாலிட்டிலேருந்து இன்னொரு ரியாலிட்டிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. எல்லாமே சேமா இருக்கு. பட் அவங்களுடைய வாழ்க்கை வந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கு. ஸோ இப்படிதான் அந்த அவேர்னஸ் செட்டிங் அப்படின்றது வந்து நாம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஓரளவுக்கு அதாவது 50க்கு மேல நீங்க வந்து அவேர்னஸ் செட்டிங் வச்சுட்டீங்கனாலே, நீங்க ஆன்மா அப்படின்ற உணருதல் உங்களுக்கு இருந்தாலே, இப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, அதுலருந்து விலகி நின்னு பார்க்கலாம். இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அ இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வேலை செய்றாரு. ஸோ, அங்க வந்து அவருடைய சீனியர் யாராவது ஒரு அ ஒ ஒருத்தர் அதாவது ஒரு வாட்ச்மேனா யாரோ ஒருத்தர் வேலை செய்றார்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அவங்களுடைய சீனியர் வந்து வந்து திட்டிட்டு இருக்காரு. "நீ எங்க போன? என்ன ஆன?" அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ஸோ, நீங்க வந்து அந்த கேரக்டர்ல இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். அவங்க திட்டுறதுக்கு இவங்களுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிடுது. ஸோ, கடுப்பாயிட்டு அ அவங்க அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து அவங்கள திட்டணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க அப்போ இந்த இடத்துல திட்டணுமா? திட்டக்கூடாதா? அதாவது நீங்க அவேர்னஸோட சோல் அப்டின்னா, இந்த கேரக்டர வந்து ஏற்கனவே எழுதியாச்சு இல்லையா? அதனால ஒரு அவேர்னஸ் உள்ள சோலா இருந்தா எப்படி இருக்கும்னா, அப்படியே விலகி இருந்து, இந்த சோல் வந்து இந்த ரிட்டர்ன்ல திட்டுறது அவனுடைய மேனேஜர திட்டுறது திட்டட்டும்.
இட்ஸ் ஓகே. இப்ப அந்த தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறது குடிக்கட்டும், பரவால்ல. இந்த சம்ஸ்கார பாடி வந்து எல்லா வேலைகளையும் செய்யட்டும். பரவால்ல, இட்ஸ் ஓகே. பட் இது என்னுடைய அந்த ஒரு உடம்பு தான் அது வந்து வேலை பாக்குது. ஆனா நான் கிடையாது அப்படின்னு அந்த ஒரு எமோஷன்ல இருந்து வந்து நீங்க டிட்டாச் ஆயி தூரமா தள்ளி நின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு விட்னஸ், ஒரு சாட்சியாக நீங்க வந்து உங்களுடைய காட்சிகளை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த அவேர்னஸ் செட்டிங். ஸோ ரிட்டர்ன் நீங்க வந்து உங்க மேனேஜர திட்டணும்னாலும், இல்லன்னா உங்க ஹஸ்பண்ட், உங்க ஒய்ஃப திரும்பவும் நீங்க திட்டணும்னாலும் திட்டலாம். பட் ஆனா, அந்த தூரத்துல இருந்து நீங்க விலகி இருந்து பாருங்க. அது நீங்க இல்ல அப்படின்றது பாருங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அதனோட கன்டினியூஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா, அது நீங்க வந்து அவேர்னஸ் செட்டிங் கம்மியா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? நீங்க வந்து திட்டிடுறீங்க திரும்பி. பட் அது வந்து ஸ்டோர் ஆகுது. அப்புறம் அத சரி பண்ணறதுக்கு இந்த சோல் வந்து இன்னொரு வேல பாக்குற மாரி இருக்கும். ஸோ அந்த அந்த ஒரு ம் அ விஷயம் வந்து அப்படியே அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் ஆகலாம். இன்னும் கேரி ஃபார்வர்ட் ஆகலாம். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ரிட்டர்ன் திட்டுறது அப்படின்றது இருக்கு. ஸோ அதனால நீங்க தள்ளி இருந்துட்டீங்க. அது அங்கேயோட முடிஞ்சிடும். அந்த சாப்டர் அங்கேயோட க்ளோஸ் ஆயிடும். இதுதான் பத்ரி சாரும் சொல்லுவாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணுமா, இன்னைக்கு காலையில சண்டை போட்டுப்பாங்களாம், நைட்டு வந்து அ மறந்துடுவாங்களாம். ஸோ அவ்வளோதான் அந்த ஒரு கோவம் வந்து இருக்கணும். அந்த மாரி சொல்றாரு. ஸோ அதே மாரி தான் நம்ம வந்து தள்ளி இருந்து பார்க்கும்போது, ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு சோல் லெவல்ல ஃபீலே ஆவாது. அதனுடைய கன்டினியூட்டி வந்து இருக்காது. ஸோ ஒரு பிரச்சனை அங்கேயோட சால்வ் ஆயிடும். அடுத்த நாள் உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகாது. நம்ம வாழ்க்கையில வந்து நெறைய விஷயங்கள் வந்து ஃபார்வர்ட் ஆன விஷயம். என்னைக்கோ நடந்த பிரச்சனைக்கு, இன்னைய வரைக்குமே நம்ம வந்து அத பத்தி நெனச்சு துக்கப்பட்டுக்கிட்டு, வேதனைப்பட்டுக்கிட்டு, அப்படி வாழ்க்கைய வந்து ஒரு கஷ்டத்தோட ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கே ரொம்ப கஷ்டத்தோட ஓட்டிட்டுருப்போம். பட் இங்க வந்து நம்ம எல்லாரும் நெனைக்க வேண்டியது என்னன்னா, எல்லாருமே அவங்கவங்க கதாபாத்திரத்துல அவங்களுடைய புத்திக்கும் ஏத்த மாதிரி, இந்த புத்திசாலிக்கு ஏத்த மாரி, சம்ஸ்காரங்களுக்கு ஏத்த அவங்கவங்க இருக்காங்க. இதுல வந்து நானும் என்னுடைய இந்த 5 உடம்புகளுக்கும் ஏத்த மாரி நான் இருக்கேன். அப்படின்ற ஒரு அவேர்னஸோட நீங்க இருந்துட்டாலே, உங்களுடைய அவேர்னஸ் செட்டிங் வந்து ரொம்ப அதிகப்படியா இருக்குமா. ஸோ இது தினசரி பார்த்தீங்கன்னா, நீங்க தியானம் பண்ணும்போது ரொம்ப அதிகமான அவேர்னஸ் லெவல் வந்துடும் இல்லையா? அப்புறம் நீங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, இந்த அவேர்னஸ் செட்டிங் வந்து கம்மியாயிடுது. அதனால நம்ம வந்து ஒரு ஜென்ரலா இந்த ஃப்ரீடம் உள்ள ஆன்மாவா இருந்தா, எந்த ஒரு உடம்பா இருந்தாலுமே, அந்த அவேர்னஸ் செட்டிங்க வச்சு, அத வந்து அ நம்ம சரியா பார்க்கலாமா. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றாங்க. இதுக்கு ஆக்சுவலா வந்து நல்லவன், கெட்டவன் அந்த ஒரு அ விஷயமே கிடையாது. ஏன்னா, ஒரு கெட்டவன் வந்து அவனுக்கு வந்து அவேர்னஸ் செட்டிங் அ அதிகமா இருக்குமா. ஏன்னா அவன் வந்து திட்டினாலும், எந்த வேலை செஞ்சாலும், அத வாயால, கையால செஞ்சு விட்டுடுவான். அவன் வந்து மனதளவுல வந்து மறுபடியும், மறுபடியும் யோசிக்கிறது. அது வந்து ஒன் வேவா இருக்குமாம். ஸோ அந்த மாரி ஒன் வேயா இருங்க. அடுத்தவங்க நம்மள பத்தி நெனைக்கிறது வந்து தேவ கிடையாது. நாம நாம அந்த கதாபாத்திரத்தை தூரத்துல இருந்து அது என்ன வேணாலும் செய்யட்டும். இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்குன்னா, அங்க வந்து நீங்க வந்து அ அத பண்ணக்கூடாது அப்டின்ற மாரி அந்த ஒரு கேரக்டர விட்டுட்டு, மறுபடியும் அந்த கேரக்டர் நல்லா இருக்கிற டைம்ல வந்து வர்ற மாதிரி, அந்த மாரி நெறைய லைஃப்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாரி கேரக்டர் நெறைய இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து நீங்க இன்னும் உங்களுடைய ஓனா நீங்க மாத்திக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஸோ அதனால நம்ம ஒரு நிலையில இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப ஒரு சின்ன சர்க்கிள்ல இருக்காம, அந்த பெரிய அந்த பரமாத்ம நிலையில நாம யோசிச்சா, ஆன்ம நிலையில நாம யோசிச்சா, நம்மளுக்கு வந்து வாழ்றதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இதுதான் அவங்க சொல்ல வராங்க. இது வந்து பௌதிகமான மக்களுக்கு தான். இன்னமும் வந்து அந்த ஸ்பிரிச்சுவலா போக போக வந்து இதுவும் தேவைப்படாது ஆக்சுவலா. ஸோ அதனால அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நிலை. அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு வந்து மாஸ்டர்ஸ் கைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம இது பார்க்கறது வந்து உங்களுடைய லைஃப் வந்து எத்தன விதமான பாசிபிலிட்டீஸா இருக்கு. அதுல வந்து நம்ம எத வந்து பெட்டரா சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் அந்த அவேர்னஸ் செட்டிங். இந்த அவேர்னஸ் செட்டிங் வந்து அந்த அவேர்னஸ் சோல் இருந்தா தான் வந்து நம்மளால ஏதாவது பண்ண முடியும்.
பிளஸ் இந்த அவேர்னஸ் செட்டிங்கால வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா, நீங்க அவேர்னஸே இல்ல அப்டின்னா, இறைவனும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் ஏதாவது குடுத்தா கூட அது வந்து உங்களுக்கு வந்து சேராது. ஆ உங்களுடைய அவேர்னஸ் ஒரு 50க்கு மேல இருந்தா தான் வந்து, ஆ கடவுளே வந்து அந்த அவேர்னஸ் செட்டிங்க வச்சு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கூட பண்ண முடியும். அதாவது நம்ம எல்லாரையும் வந்து சும்மா அப்படியே இந்த உலகத்துல இந்த ஆன்மாக்கள அப்படியே விடல. ஏன்னா, இது ரொம்ப ஒரு மிகவும் மாயை சூழ்ந்த விஷயங்களா இருக்கு. நீங்க என்னதான் உங்களுடைய கர்மா, டிசைர் இதெல்லாம் வச்சு தான் வந்தாலுமே, இங்க ஒரு சில விஷயம் இருக்கு. அதாவது சூராஸ், அசுராஸ் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஸோ, அதான் அடுத்த சாப்டர். ஸோ, இதுல வந்து ஒரு சுலட்சணா அப்படின்ற ஒரு 16, 17 அந்த பருவநிலையில இருக்கிற ஒரு பொண்ண பத்தி நாம பாக்க போறோம். ஸோ, சுலட்சணாவ பத்தி ஹனுமான் மாஸ்டர் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றாரு. ஸோ, ஒரு பிரேக் எடுத்துக்கிறாங்க. அ ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு எல்லாரும் தியான நிலையில போறாங்க. இவங்க வந்து ஹனுமார் அவங்க வந்து இவங்களுக்கு எல்லா விஷயங்களும் எப்படி சொல்லிட்டு இருக்காருன்னா, அந்த கதை சொல்ற விதானம் வந்து எல்லாரும் தியானத்துல உட்காந்துடுவாங்க. இவரு சொல்ல சொல்ல வந்து அவங்களுக்கு அந்த தியானத்துல அந்த ஒரு சினிமா மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அந்த ஒரிஜினல் காட்சிகளே இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து அவரு பேச பேச இவங்க அந்த காட்சிகளை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படிதான் இந்த ஞானம் முழுக்கவும் அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுதே. ஸோ அப்படி எல்லாரும் தியானத்துல உட்காந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் சுலோச்சனா அப்படின்ற ஒரு ம் ஒரு பருவநிலையில இருக்கிற ஒரு பெண்ணை பத்தி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அ என்னன்னா ஒரு முற்போக்கான ஒரு பெண். ஒரு மாடர்னான ஒரு நவீனமான ஒரு அ பெண் தான் அவங்க. அவங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. அ ஆனா ஸ்கூல்ல வேலை செய்ற ஒருத்தரோட இவங்களுக்கு வந்து ஒரு தொடர்பு வருது. ஸோ இவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, அ ஏழைங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்ற ஒரு நெனைப்பிலேயே இருக்காங்க. ஸோ அதனால அ அவங்களுக்கும் அந்த ஸ்கூல்ல வேலை செய்ற ஒரு அ 30 வயசு அப்படி இருக்கும். ஒரு 10 வயசுக்கு விட இவங்கள விட ஒரு 10 வயசு கூட இருக்கிற ஒருத்தரோட இவங்க வந்து அ தொடர்போட இருக்காங்க. ஸோ இ இங் இங்க வந்து இவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கப்போது. அதாவது இவங்களும் அந்த அந்த அ 30 வயசுல இருக்கிற அந்த நபரும், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இவங்களுக்கு வந்து ஒரு கொடூரமான ஒரு பிசிக்கல் ஹராஸ்மென்ட் வந்து பண்றாங்க. ஸோ அப்புறமா என்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அங்கருந்து வந்து அந்த ஆன்ம நிலை எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஸோ இப்படி அந்த சுலோச்சனா அப்படின்றவங்க வந்து அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஸோ ஏன் இப்படி ஜெனரலா வந்து ஒரு அதாவது அ அ அ அந்த மனிதனுக்கு வந்து ஆல்ரெடி அந்த வொர்க்கருக்கு வந்து ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆகி 3 பசங்களும் இருக்காங்க. பட் இருந்தாலுமே இவங்க வந்து ஈர்க்கப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்றதுக்கு நெறைய ரீசன்ஸ் குடுக்குறாங்க. சாதாரணமா வந்து எப்பயுமே நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் அதாவது புத்திசாலித்தனம் வந்து நம்ம வாழ்க்கையை இன்னும் எப்படி வந்து நல்லா சேஃப்டியா வச்சிருக்கலாம் அப்படின்ற மாரி அது யோசிக்கும். பிளஸ் புத்தி வந்து நம்ம யாரெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தா நம்ம நிறைவு பெறுவோமோ, அவங்களையெல்லாம் சேர்த்துக்கும். பிளஸ் சம்ஸ்காரா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு சாதாரணமான வாழ்க்கை, ஒரு புண்ணியம், பாவம் அப்படின்னு பார்த்துட்டு, அது வந்து அதுவும் ஒரு நிறைவடைகிற மாரி பார்க்கும். ஸோ அந்த பிசிக்கல் பாடிக்கும் வந்து ம் எய்தர் அது வந்து ஒரு இம்மோர்டாலிட்டிய பெறணும் அப்படின்னு, அதாவது சாகாத மாதிரி இருக்கணும் அப்படின்றது மாரியும், பிளஸ் அ அப்படி இல்ல, அதுக்கு அப்படி கிடையாது அப்படின்னா, அதே மாரி இன்னொரு உருவத்தை உருவாக்கிட்டா, அது வந்து இன்னும் கன்டின்யூ ஆகும். இந்த உலகத்துல அ அ அதுக்கு வந்து இன்னும் கன்டின்யூ ஆகும். அதனுடைய கேரக்டர் வந்து கன்டின்யூ ஆகும் அப்படின்னு, அந்த பிசிக்கல் பாடி வந்து எப்படி வந்து தன்னை இன பெருக்கறதுக்காக அது வந்து யோசிக்குமாம்.